அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். முதல் முறையா திமுகவோடு கூட்டணி அமைத்திருக்கு. இது யாருக்கு பலம் சேர்க்கும்? குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு என்ன மாதிரியான செய்தியை சொல்லுது? காலையில தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க போன்ல கேட்டபோது நான் சொன்னேன், அதிமுகவுக்கு ஒரு சிக்கல் இருக்கு ராஜ்யசபா கொடுக்கறதுல. அதனாலதான் அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக போறது டிலே ஆயிட்டு இருக்கு. அதாவது திமுக ரெடியா இருக்காங்க, அங்க இடங்கள் தான் ஒரு பிரச்சனையா இருக்கே தவிர மற்றபடி ராஜ்யசபா பிரச்சனையா இல்லை அப்படின்னு. இப்போ நடந்திருக்கிற இந்த விஷயங்கள், பிரேமலதா போயிட்டு ஸ்டாலின் அவர்களை பார்த்தது, கூட்டணியை உறுதி செய்தது, இந்த விஷயம் நிச்சயமாக திமுக தரப்புல இருந்து தொடர்ந்து அவங்க முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கான்ற ஒரு விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்த 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 கூட்டணி மூலமாக தேமுதிக சேர்ந்தது மூலமாக திமுக அணி மேலும் பலம் பெற்றிருக்கிறது என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் வரும்போது பிரேமலதாவை அந்த மேடையில ஏற்றிடணும்னு பாஜகவினர் மிகவும் முயற்சி செய்தார்கள். ஆனா அந்த காரியம் இன்னைக்கு நடக்கலன்றது காரணம் அதிமுக தான். அதிமுக 2 வேகன்சில ஒரு வேகன்சியை கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. பாஜகவும் அவங்களுடைய கோட்டால இருந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்த போது, ராஜ்யசபாவை திமுக கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்த போது இங்க தேமுதிக இங்க வந்துட்டாங்க. சோ இந்த கூட்டணின்றது தேமுதிகவை பொறுத்த மட்டும் அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் அவங்க கருத்தை சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்ப நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் என்னன்னா, மாவட்ட செயலாளர்கள் திமுக பக்கம் தான் போக விரும்புறாங்கன்னு தொடர்ந்து நான் சொல்லிட்டு வந்தேன். அந்த முடிவை தான் இன்னைக்கு பிரேமலதா அப்படி இப்படி ஊசலாட்டத்தில் இருந்தா கூட கடைசியில அந்த முடிவை தான் அவங்க செயல்படுத்திருக்காங்க. இது தேமுதிகவுக்கு நிச்சயமாக ஒரு சாதகமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அவர்களுக்கு இடங்கள் எந்த அளவுக்கு இடங்கள் கிடைக்கும், திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கெல்லாம் 21 தேர்தல் 6 இடங்கள் கொடுத்தாங்க, சிபிஎம்முக்கெல்லாம். அதே 6 தான் கொடுக்க போறாங்களா, இல்ல எல்லோருக்கும் ஏற்றி கொடுக்குற மாதிரி கொடுத்து திமுக தான் போட்டி போடுற இடங்களை குறைச்சிக்க போடுறான்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொன்று அதிக சீட்டு கேட்கிற காங்கிரஸுக்கு ஒரு செக் வைக்கிற ஒரு விஷயமாவே நம்ம பாக்குறோம். நம்ம 25 இடங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில காங்கிரஸ் 40 இடங்கள் வரையும் கேட்கும்போது, புதிய கட்சிகள் வர்றதுனால கூட்டணி இன்னும் மேலும் பலமடைகிறதுனால எல்லோருமே கொஞ்சம் இடங்களை கொஞ்சம் அதே அளவோ அல்லது ஒரு 1-2 சீட்டோ அதிகப்படுத்தி வாங்கி கொள்ளலாமே தவிர ரொம்ப அதிக அளவு எதிர்பார்த்து வாங்க முடியாது. இப்போ ஈவன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட ரொம்ப அதிகமா கேட்கறாங்க, 5 இடங்கள்லாம் கேட்கறாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா பிசிகாலாம் இரட்டை இலக்கத்துல கேட்கறாங்க. அதெல்லாம் புது கட்சிகள் வரும்போது வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது, போட்டி போட்ட இடங்கள்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது கேட்கிற இடங்கள் கிடைக்குமான்றது ரொம்ப டவுட். அதனால இனிமே திமுக கொஞ்சம் இந்த விஷயத்துல கூட்டணியை பலப்படுத்தியது மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் ஒதுக்குவதிலும் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம புது கட்சிகள் வரதுனால வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுனால இடங்களை கொஞ்சம் குறைச்சு கொடுக்காம அட்லீஸ்ட் அதே மெயின்டைன் பண்றது, இல்ல 1-2 இடங்கள் கூட கொடுக்கறதுன்ற ஒரு விஷயங்களை பாக்குறோம் நம்ம. அதாவது வெற்றியை நோக்கி போகும்போது திமுக தன் கட்சி அளவுல எல்லா விஷயங்களையும் பண்றாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா அரசாங்க லெவல்ல எல்லா விஷயங்களையும் பண்றாங்க, 5000 ரூபாய் கொடுத்தது உட்பட. அதே மாதிரி எதிர்கூட்டணியை பலவீனப்படுத்துறது, தான் கூட்டணியை பலப்படுத்துறது, அந்த விஷயத்திலையும் எல்லாமே பண்றாங்க. 5 வருடம் முடிந்து 2வது 5 வருடம் போகும்போது மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான ஓட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டமான காரியம். சோ அந்த விஷயத்தை ரொம்ப 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 இன்டெலிஜென்ட்டா ஸ்டாலின் ஹேண்டில் பண்றாரு. நேற்று வரையும் தேமுதிக ஒரு மாதிரி ஒரு திருசங்க சொர்க்கத்துல அப்படி இப்படி இருந்த நிலையில அதை கரெக்டா திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்த ஒரு விஷயம் திமுகவுக்கு இன்னைக்கு பலம் கொடுக்கிற ஒரு விஷயமா மாறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே சமயம் இன்னொரு செய்தியை சொல்றாங்க, விருதுநகர் தொகுதியில தான் விஜயபாஸ்கரன் போட்டி போட்டார், விஜய் பிரபாகரன் போட்டி போட்டார். இந்த தடவை விருதுநகர் தொகுதியை தேமுதிகவுக்கு கொடுக்கறது மூலமாக மாணிக் தாக்கூருக்கு இன்னொரு மெசேஜை கன்வே பண்றாங்க. தேமுதிகவுக்கு விருதுநகர்ல எம்எல்ஏ தொகுதி விஜய் பிரபாகரனுக்கு தேமுதிகவுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ தேமுதிக காங்கிரஸுக்கு அந்த இடத்தை எடுத்துட்டு விஜய் பிரபாகரனுக்கு தேமுதிகவுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாணிக் தாக்கூருக்கும் ஒரு லெசனை இதன் மூலமாக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன். தேங்க்யூ.